ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் 12 ராசிகளுக்குரிய இன்றைய ராசி பலன்களை தற்போது காண இருக்கின்றோம். இன்று ஆவணி மாதம் 5ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை, ஆங்கில தேதி 21/8/2024. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:23 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இன்று இரவு 8:39 மணி வரை தேய்பிறை த்விதியை, அதன் பின்பு திருதியை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். இனி 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். அந்த இடமாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்று குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். எப்போதுமே நான் சொல்வேன், இந்த குலதெய்வத்தை நாம் அன்றாடம் வழிபட வேண்டும். குலதெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய அருளானது நம்மை காக்கும். இஷ்ட தெய்வம் அதுக்கு பிறகு, குலதெய்வம் முதல். நம்முடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி வணங்க வேண்டும். அதேபோல் பூஜை அறையிலே வழிபாடு செய்யும் போது முதலிலே நாம் குலதெய்வத்தை தான் வணங்க வேண்டும். அதன் பிறகுதான் விநாயகப் பெருமானை கூட துதிக்கலாம், தவறில்லை. முதலில் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு, எங்கள் குலதெய்வமே, நான் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்லவிதமாக நடைபெற என்று சொல்லிவிட்டு முழுமுதல் கடவுளான விநாயகப் பெருமானை பணிந்து அதன் பிறகு நம்முடைய நித்தியப்படி பூஜைகளை செய்யலாம். ஆக முதலாவதாக நாம் நம்முடைய குலதெய்வத்தை நினைக்க வேண்டும், குலதெய்வத்தை பூஜிக்க வேண்டும். அப்படி குலதெய்வத்தை பூஜித்து நாம் செய்கின்ற எந்த நல்ல காரியமும் சுபமாக முடியும். ஆக இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை பணிந்து உங்களுடைய நற்செயல்களை தொடங்குங்கள். இந்த நாள் மிக மிக இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உள்ளார். இன்று அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகும். அரசு வழியிலே ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் இருந்தால் அவையெல்லாம் இன்று நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். ஆகவே அதற்கான முயற்சிகளில் இறங்குங்கள், நல்லதே நடக்கும். பேர் புகழ் கிடைக்கின்ற நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் மூலம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதாவது நாம் செய்கின்ற வேலையின் மூலம் கிடைக்கின்ற பணமானது செலவாகிவிடும், ஆனால் பெயரும் புகழும் நிலைக்கும். ஆக பெயர் புகழ் கூடுகின்ற நாள். வேலையில் உங்கள் தயவை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை
சந்தோஷத்தை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை நல்ல முன்னெடுங்கள். அவை உங்களுக்கு வெற்றியை தரும். விரைவில் உங்களுக்கு இன்டர்வியூவுக்கு கால் வரும். ஆக இன்றைய தினம் முயற்சிகளை தொடங்குங்கள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் உங்கள் கைக்கு தேடி வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்களை நடத்துவதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் துவங்கினீர்கள் என்றால் அது நல்லபடியாக முடியும். ஆக அற்புதமான இந்த நல்ல நாளிலே நீங்கள் சுபகாரியங்களை நடத்தக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே அதற்கான முயற்சிகளை துவங்குங்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சுவாமிமலை முருகன். சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ளார். இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஆகவே புதிய தொழிலுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கக்கூடிய அற்புதமான நாள். பணம் பல வகையில் உங்களை தேடி வரும். ஆகவே கடன்கள் அடையும். நிம்மதியை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டு. சொத்துக்கள் சேரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று தொடங்கினால் அவை இனிதே முடிந்து விரைவில் கெட்டி மேளம் கொட்டப்படும். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள். பதவி உயர்வு மற்றும் வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தன வரவு உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அருமையாக இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுடைய சின்ன சின்ன சண்டைகள் கூட காணாமல் போய் நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். ஆகவே கூட்டு தொழிலில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு நல்ல விதமாக பேசி தொழிலை மென்மேலும் விரிவுபடுத்துவதற்கான செயல்களில் இறங்குங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரனை வணங்குங்கள். இன்றைய உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உங்களுக்கு உண்டாகலாம். ஆகவே இன்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலில் புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்களும் புதிதாக கடன் வாங்க வேண்டாம். இன்று வாங்கும் கடன் திருப்பி அடைக்க முடியாமல் போகும். கஷ்டப்படுவீர்கள். ஆகவே இன்று எதுவும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அப்படி சென்றே ஆக வேண்டும், மிக முக்கியமான வேலை, அலுவலக வேலை என்றால் அருகிலே உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு சதுர்காய் விட்டுவிட்டு, விநாயகர் பெருமானே, இன்று நான் மேற்கொள்கின்ற இந்த பயணமானது எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான கட்டமும் இல்லாமல் நான் செய்கின்ற வேலை நல்லபடியாக முடிய வேண்டும், செல்கின்ற பயணம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து கொண்டு பின் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். அதேபோல் பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கும் இன்றைய தினம். ஆகவே பணிகளை நிதானமாக செய்து முடிக்க வேண்டும்.
வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள். புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போடுங்கள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு அந்த முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை பணிந்து உங்களுடைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். அவை நல்ல விதம் முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உறவினர்களோடு சந்தோஷமாக பழகுகின்ற அற்புதமான நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள். அந்த தைரியம் உங்களுடைய புது முயற்சிகளுக்கு வெற்றியை கொண்டு வரும். உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வருவதற்கான காலம் பிறக்கின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித் தருகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அற்புதமான முன்னேற்றத்தை தருகின்ற நிலையிலே இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அன்னையை பணியுங்கள். வெற்றியே உண்டாகும். இந்த நாள் சிறந்த நாளாக ஆக வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உள்ளார். இன்று பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்தில் மற்றவர்களுடைய பிரச்சனையிலே தலையிடாதீர்கள். அவர்களுக்கு அறிவுரை எதுவும் சொல்லாதீர்கள். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையில் நீங்கள் தலையிட வேண்டாம். தொழிலில் புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பயணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல் வெளியூர் பயணம் அவசியமானதாக இருந்தால் அன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய அருளோடு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பயணம் சிறக்கும். அதேபோல் புதிதாக இன்று கடன் எதுவும் வாங்க வேண்டாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே அவர்களுடைய சொல்படி நடப்பது நல்லது. சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்திலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய முயற்சிகளிலே நல்ல ஒரு பாதையை காட்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த ஷோலிங்கர் நரசிம்மரை தொழுது உங்களுடைய பணிகளை செய்து வர உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆகவே நரசிம்மரை பணிந்து இந்த நாளை நல்ல நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு
நல்ல சந்தான பிராப்தம் உண்டாகின்ற நாளாகும். ஆகவே மருத்துவரை சந்தித்து வேண்டிய ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக விரைவில் சந்தான பிராப்தி உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நல்ல நாள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். அதேபோல் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். இடமாற்றத்தின் மூலம் சம்பள உயர்வு கிடைக்கும். ஆகவே இடமாற்றத்தை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தரும். ஆகவே பெருமாளை பணியுங்கள். நமோ வெங்கடேசா என்று அவனுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது விஷயமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றும். அவற்றை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் உங்களுக்கு வீடு அமையும். புதிய வண்டி வாகன மாற்றமும் ஏற்படும். ஆகவே அதற்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். ஆகவே இன்று அந்த முயற்சிகளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். கெட்டி மேளம் கொட்டும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற அற்புதமான நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகைகள் கைக்கு வரும். ஆகவே வீடு கட்டும் முயற்சிகள் வெற்றியை தரும். நவம்பர் மாதம் கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். மன சந்தோஷம் ஏற்படுகின்ற நாள். தொழில் முன்னேற்றம் உண்டாகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாள் நீங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவித்து அவனுடைய ரங்காரங்கா என்று ஸ்ரீரங்க பெருமாளை சேவிக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே உள்ளார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலமும் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் பல வெற்றிகளை பெறுவீர்கள். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வரும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் புதுக்கோட்டை புவனேஸ்வரியை வணங்கி அவளுடைய அனுகிரகத்தை பெற்று உங்களுடைய நற்செயல்களை செய்ய துவங்க
அவை நல்ல பலனை உங்களுக்கு அளிக்கும். ஆகவே புதுக்கோட்டை புவனேஸ்வரியை, மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி என்னுடைய வாழ்விலே என்றும் துணையாக வருவாய் அம்மா என்று அவளை உளம் கனிந்து வேண்டுங்கள். புவனேஸ்வரி உங்களை புவனம் முழுவதும் சிறப்புமிக்க ஒரு மனிதராக மாற்றுவாள். உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றியை தந்து உங்களை மேன்மையாக வாழ வைப்பாள் அந்த புவனேஸ்வரி. ஆகவே புவனேஸ்வரி தாயை வணங்கி இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ளார். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் அது பலனாகும். புதிய வேலைக்கு இன்றைய தினம் உங்களுடைய முயற்சியை துவங்க உங்களுக்கு வெற்றி தேடி வரும், வேலை தேடி வரும். உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள் இன்றைய நாள். இவ்வளவுதான் கிடைக்கும் என்று இன்று ஒரு வேலையை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீர்கின்ற நாள் இன்றைய நாள். கடன் இருந்தால் அதனை அடைத்து விடுவீர்கள் இன்றைய தினம். அதற்கான பணம் உங்களை தேடி வரும். அடைத்து விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்பா, கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தாச்சு என்று. அதேபோல் சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். அந்த வேலை மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும், பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். ஆக இந்த மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் கொல்லூர் மூகாம்பிகையை வழிபட்டு தங்களுடைய நாளை சிறப்பாக்கிக் கொள்ளவும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி அவரும் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். இந்த வேலையை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று சற்று மனத்தளர்ச்சியோடு தான் ஒரு வேலையை துவங்குவீர்கள். ஆனால் அது வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்கின்ற நாள் இன்றைய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ஆகவே அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழிலாக இருந்தால் திடீரென லாபம் அதிகமாக வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் கண்ணாடி போல் பளிங்கு போல் இருக்கின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆக இந்த கும்ப ராசிக்கு இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்குகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. இந்த நாள் மென்மேலும் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு அந்த வைகுண்ட வாசன், அதாவது குருவாயூரப்பனை பற்றி கொள்ளுங்கள். குருவாயூரப்பனை நீங்கள் இன்றைய தினம் பற்றி கொள்ள குருவாயூரப்பன் அருளால் உங்கள் நாள் மேன்மையான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மீன ராசி. மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆகவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டாம்.
ஆறப்போடுங்கள். அது நிதானமாக நல்லபடியாக நடக்கும். அடுத்த வாரத்திலே ஒரு நல்ல நாளை பார்த்து பேச ஆரம்பியுங்கள். இன்று பேச ஆரம்பித்தால் அது வெற்றியை கொடுக்காது. ஆகவே இன்று அதனை செய்ய வேண்டாம். அதேபோல் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திடீரென்று வீட்டிலே குழாய் ரிப்பேர் வரும். இப்படி ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் செலவு ஏற்படும். ஆக விரய செலவுகள் ஏற்படுகின்ற நாள், கவனமாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். முதலில் காரிய தடை ஏற்படும், பின்பு அது சரியாகிவிடும். சரியாகி அந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிந்துவிடும். ஆகவே காரியத்தடை ஏற்பட்டு விலகுகின்ற நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் சற்று ஏற்பட்டு விலகும். ஆக உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வீணாக எதுவும் பேச வேண்டாம். பேசாமல் இந்த நாளை கடந்து செல்லுங்கள் அவரோடு. அதேபோல் குலதெய்வ வழிபாடு நல்ல மன அமைதியை தரும். முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் அந்த முருகப்பெருமானை பற்றி கொண்டு அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு உங்களுடைய செயல்களிலே வெற்றியை காணுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போது அந்த செயல் நல்லவிதமாக முடிந்து நமக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் தோன்றும். ஆக நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போது அந்த நரசிம்மரை பணிந்து, இந்த நரசிம்மரிடம் சொல்லுவார்கள் ஒரு வாசகம், நரசிம்மரிடம் நாளை என்பது இல்லை அப்படி என்று சொல்வார்கள். நரசிம்மர் நினைத்த மாத்திரத்திலே நமக்கு வந்தருள் புரிகின்ற அற்புதமான தெய்வம். கணத்திலே வந்து அந்த பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தவர். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான கருணை பொழியும் தெய்வமான நரசிம்மரை நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போது, ஒரு புதன்கிழமை என்று வைத்து கொள்ளுங்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன்கிழமை அன்று காலையிலே நாம் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நரசிம்மர் ஸ்தோத்திரங்களை பாடி அவருக்கு நெய்விளக்கு ஏற்ற நாம் நினைக்கின்ற காரியம் நல்லபடியாக நடக்கும். எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நாம் நினைத்த நேரத்தில், குறித்த நேரத்தில் அந்த செயல் நல்லபடியாக முடியும். ஆகவே நீங்கள் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபட்டு உங்களுடைய புதிய முயற்சிகளை துவங்குங்கள். உங்களுடைய எல்லா முயற்சிகளிலேயும் அந்த இறை பரம்பொருள் நரசிம்மனுடைய அருள் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.